ஏண்டி இப்ப மாசம் நின்னுகிட்டு இருக்க? அவருக்கு போனை பண்ணு அந்த போலீஸ்காரனுக்கு. இவனுங்களெல்லாம் வந்து ஒரு உதைச்சாதான் அவங்கெல்லாம் திருந்துவாங்க. எப்ப பார்த்தாலும் நகையை திருடுறது, போலி நகையை வைக்கிறது, இதே ஒரு வேலையை அலைகிறாங்க. ச்சீ, என்ன குடும்பமோ. நீங்க சொல்றதும் சரிதான். இவங்களெல்லாம் திருத்த முடியாது. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. சி, எத்தனை வாட்டி நகையை திருடுறது, காணாம போற மாதிரி நடிக்கிறது. அம்மா, எந்த குடும்பத்திலயும் இப்படி ஒரு நாடகத்தை நான் பார்க்கலையே. நீங்க பாரு சின்ன பண்ணி, உன் குடும்பத்துக்கு போலீஸ்ல கேஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்க சொல்லி, அதை விட்டுட்டு என் குடும்பத்துல வந்து இங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டு முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. என்னங்க, ஏங்க நீங்களே இப்படி பேசுறீங்க? ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் அவன் அம்மையும் அவன் அப்பாவும் பேசும்போது தெரியல போல. என் பொண்ணு திருடிங்கிறாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றாங்க, என்னென்ன சொல்றாங்க. இவன் மாசம் நின்னுகிட்டு நல்லா குத்துக்கல்லு மாதிரி இருக்காளே தவிர ஒரு வார்த்தை பேசல. இப்போ அவங்க அம்மையும் அப்பையும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன உடனே இவளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருதுமா. எங்க இருந்துதான் இந்த கண்ணீரை வச்சிருப்பாளோ, நல்லா நீலி கண்ணீர் வேஷத்தை போட்டுக்கிட்டு. என் அம்மா கேட்கறது சரிதானே? இவ்வளவு நேரம் ஏன் தங்கச்சியை பத்தி பேசும்போது நீ அமைதியா தானே நின்றுகிட்டு இருந்தா? உன் அப்பையும் அம்மையும் பத்தி பேசும்போது உனக்கு பொத்துக்கிட்டு வந்துட்டு கோவம். என்னங்க, ஏங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? உன் நடிப்புலாம் போதும், நிறுத்து. உன்னை நம்புனது வரைக்கும் நீ ஒழுங்கு மரியாதையே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு போ சொல்றதா உனக்கு நல்லது. நாங்க ஏன் போனோம்? நாங்க போகவே மாட்டோம். இது என் பொண்ணு வீடு, சரிங்களா? உங்களுக்கு மட்டும் உரிமை இல்ல. எதையும் பொண்ணு வீடா? எப்படி நீ காசு கொடுத்து நாங்க கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது என் வீடு, என் புருஷன், என் உழைப்புல கட்டுன வீடு இது. நீ வீட்டை விட்டு வெளியே போலான்னு வச்சுக்கோ, விளக்க மாத்த எடுத்து சாத்திடுவான் சாத்தி. ஓஹோ, அப்படி கதையா? சரி சரிம்மா, சரி. போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும், அப்ப தெரியும். ஏம்மா, நீயாச்சும் நான் சொல்லுறது கேளம்மா. இந்த பிரச்சனை இதோட விட்டுருவோம், போ. நான் பாத்துக்கிறேன், நீ போமா. சின்ன பொண்ணு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்படியே விட்டு விட்டுதான் இவங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க உன்னை, சரியா? இதுக்கு மேல இது பொறுமையா இருக்கவே முடியாது என்னால. ஆமா, இவர் பொறுமையா இல்லாம கிழிச்சிருவாரு. இங்க பாரு, உன் புருஷன் மாமனாருக்கு கொடுக்குற மரியாதை பத்தியா? இதுதான் அவன் கொடுக்குற மரியாதை. அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட சண்டைய போட்டு கல்யாணம் பண்ண. இங்க நான் வந்து உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிட்ட. ஆமாய்யா ஆமா, எங்க வாழ்க்கைய உங்க பொண்ணுதான் அழிச்சாலே தவிர உங்க வாழ்க்கைய ஒன்னும் நாங்க அழிக்கல. அவ என்னைக்கு இந்த வீட்டுல வந்தாலும் அன்னையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மட்டும்தான் நடக்குது தவிர ஒரு நல்லதும் நடந்த பாதி இல்ல. ஆமாம்மா, உனக்கு எப்படி நல்லது நடக்கும்? பின்ன இந்த மாதிரி கேவலமான புத்தி இருந்தா உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன். உன் பொண்ணு இப்ப இங்க வந்து ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ. அவளை தான் சொல்லிட்டேன். இல்லைன்னா போலீஸை ஸ்ட்ரைட்டா உன் பொண்ணு வீட்டுக்கு அனுப்புவேன் நான். ஹலோ, தம்பி கந்தசாமியா? நான் சின்ன பொண்ணு அம்மா பேசுறேன்ப்பா. இங்க சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல, அங்க இருந்து தான் பேசுறேன். ஆமா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிட்டு, கொஞ்சம் வர முடியுமா? ஓ, சரி, அப்படிங்களா? சரி. அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன்ப்பா. சரிப்பா, வாங்க. சின்ன பொண்ணு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஏம்மா, கொஞ்ச நேரம் அமைதியே இராமா. யாமா நீயும் இப்படி பண்றா? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டே இருடி. இவங்களெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. என்னங்க, நான் சொல்லுறதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நாத்துக்கு ஃபோன் பண்ணி வர வைங்க ப்ளீஸ், எனக்காண்டி. உனக்காண்டி அம்மா நாங்க செய்யணும்? இனி இருக்கு உனக்கு கச்சேரி. அவ வந்ததுக்கு அப்புறம் அந்த நகை போலி நகை அவன் நிரூபிச்சு அப்புறமா இருக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுற பாரு. சின்னதுரை இப்ப சொல்றதான், அந்த நகை போலியா இருந்தா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வரமாட்டா. அந்த நகை போலியா இல்லைன்னா இவங்க பொண்ணு இவங்களோட கூட்டிட்டு போக வேண்டியதா. இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்ல, குழந்தையும் இல்ல, எதுவும் இல்ல நினைச்சுக்க வேண்டியதாட சின்னதுரை. சின்ன பொண்ணு, எங்க அம்மா சொல்லுறதுதான் கடைசி முடிவு. இப்ப நீ போ சொல்றியா இல்ல இதுதான் முடிவாக்கணுமா? என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பிதானே நான் வந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. இப்ப நீ போ சொல்றியா இல்லையா? அவ்வளவுதான். ஏம்மா, நீ போயாமா. ஏமா இப்படி பண்ற? எப்ப ப்ளீஸ்பா, போப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போற மாதிரி இல்ல. நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. சின்னதுரை, இந்தா உன் தங்கச்சிக்கு போன் பண்ணி இங்க வரவை. ஹலோ, ராதிகா, நான் அண்ணன் பேசுறேம்மா. இங்கன ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு, நீங்க உடைய கிளம்பி வா இங்க. ஆமா, சரி, வா. என்னடா சொன்னாவே? உடனே வாரேன்னு சொல்லியிருக்காமா. இங்கதான் பக்கத்துலதான் இருக்காளாம். அந்த வீடு விஷயமா வந்தாலாம், இங்கதான் இருக்காளாம், வராலாம். சரி, நல்லதா போச்சு, வரட்டும். ஆமா, பின்ன எப்படி நல்லதா இல்லாம இருக்கும்? அவதான் 20 மணி நேரமா இங்கேதான் இருக்கா. சம்பள பணத்தையும் தூக்கி கொடுத்துருக்கீங்க. ஏம்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருமா. இந்த ஆரம்பிச்சிட்டால பொய்யலுகைய என்ன பிளான் போட போறாளோ? என்ன மறைச்சோம்னா அம்மா எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்கா?
எடி உனக்கு விஷயம் தெரியுமா? நீ அவகிட்ட கொடுத்த நகை போலியா பாதி, அதனால உன் பேர்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு சொல்றாங்கடி. ஓஹோ, அப்படி கதை போகுதா? சரி சரி, வரட்டும் வரட்டும். யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிரூபிக்கலாம். நீ ஏதாச்சும் தப்பு பண்ணி என்னன்னு உண்மையை சொல்லுடி. ஏம்மா, நான் எதுவுமே தப்பு பண்ணலம்மா, நான் எல்லாமே கொடுத்துட்டேன் திரும்பி. அத நீ சொல்லாதம்மா, வரவங்க சொல்லட்டும் செக் பண்ணிட்டு. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் பேசல, என்கிட்ட நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. உன்கிட்ட நான் ஏன் பேசுறேன்? இப்ப போலீஸ் வருவாங்க, அவங்க பேசுவாங்க உன்கிட்ட. ஏய், என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஐயா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சின்ன பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்க ஐயா. என்னது? ஏன் மோகனை கொடுமைப்படுத்துறாங்களா? யாருது? அப்படியே பின்னாடி இருக்காங்களே அந்த 3 பேர் குடும்பம் தான். அதுல அந்த கிளவி அழுதுகிட்டு இருக்கா, அவளை மட்டும் நம்பாத. நீங்க திரும்புங்க. சார், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்து என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, உங்க மேலே கேஸ் கொடுத்துருவேன் நானு. ஓஹோ, என்னைய மிரட்டுறியாமா நீ? இன்னைக்கு உனக்கு இருக்குமா? சார் எதுக்கு சார் என் தங்கச்சி மிரட்டுறீங்க? எதுக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆசாரிய வர சொல்லியிருக்கேன், நகையை செக் பண்ணா தெரியும் தங்கச்சி எதுக்கு மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும். அவ மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை கொடுமைப்படுத்துறீங்களா எல்லாரும் சேர்ந்து? கம்ப்ளைண்ட் மட்டும் உண்மையா இருக்கட்டும், ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு இருக்கு. என்ன பாத்தியானே, எப்படி போலீஸ கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. நீ ஒன்னும் பயப்படாத ராதிகா, நான் இருக்கேன்.